ஜூன் மாதம் முதல் வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாரமும் வழக்கம் போல எக்கச்சக்கமான படங்கள் வந்துட்டு இருங்க. அதுலேருந்து ஒரு 3 படங்கள் நம்ம கவுண்டில் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இடம் பிடிச்சிட்டு இருக்க படங்கள்லாம் என்னென்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கு, என்னென்ன கவுண்டர் பிடிச்சிருக்குன்றதா வாங்க நம்ம அப்கமிங் வீக்லி டாப் 10 கவுண்டில் போய் பார்த்து தெரிஞ்சுப்போம். நம்ம கவுண்டில் 10வது பார்க்க போகிற படம் மெட்ராஸ் மேட்னி. இந்த மெட்ராஸ் மேட்னி படம் உங்களுக்கு ஃப்ரைடே தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ தேட்டரிக்கல் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு 1-2 தேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. 2 நாள் இருக்கு. புதுசாக நிறைய படங்கள் இருக்கு, ஆல்ரெடியே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க படங்கள் இருக்கு. அதை தாண்டி இந்த வாரம் பெரிய படம் ஒன்று வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷனில் இந்த படத்துக்கான தேட்டர் ஒதுக்கீடுன்றது இப்போ நம்மளுக்கு கிளியராக தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு 10-15 தேட்டர் கிட்டே ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கும். ஷோஸ்ன்றது எல்லாமே சிங்கிள் ஷோவாக இருந்தாலும் இந்த மெட்ராஸ் மேட்னின்றது நம்ம காலி வெங்கட்லாம் கொஞ்சம் மெயின் ரோட்ல பண்ணி நடிச்சிருக்கனால கொஞ்சம் எதிர்பார்ப்புன்னு சொல்லலாம். நம்ம கவுண்டில் அடுத்தது 9வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் பேரன்பும் பெருகோம்பவும். இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 தேட்டர் கொடுத்திருக்காங்க. இல்ல எல்லாமே சிங்கிள் ஷோன்ற தாண்டி பாதி கிட்ட வந்து 2 ஷோன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஆனா மறுநாளே 2 தேட்டர்கள் தான் கொடுத்திருக்காங்க. சோ பாப்போம் இந்த படம் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. லாஸ்டா நிறைய வாரங்கள்ல நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு ஒவ்வொரு வாரமும். இல்ல கடைசி வாரம் கூட ராஜபுத்திரனுக்கு ஓரளவுக்கு நல்ல தேட்டர்கள் கொடுத்திருந்தாலும் அடுத்த வாரம் அதாவது இந்த வாரத்துல சேர்த்துலான்னு பார்த்தேன். பட் அந்த படம் பெர்ஃபார்ம் எல்லாம் போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய நம்ம படங்கள் பேரை சொல்லிட்டு போனாலே வீடியோ எங்கேயோ போயிடும். நல்லா பல விஷயங்களை ஸ்கிப் பண்ணிட்டு போறோம். வாங்க நம்ம அடுத்த போயிடுவோம். நம்ம உடல் அடுத்ததா இதே 9வது இடத்துல பார்க்க போற படம் பரமசிவனும் பாத்திமாவும். இந்த படம் உங்களுக்கு ஜூன் 6 ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. நம்ம விமல் வந்து முக்கியமான கேரக்டர். அதுவும் ட்ரைலர்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி பத்தி தெரியுற மாதிரி மத விஷயங்கள்லாம் அந்த அளவுக்கு பெருசா பேசியிருக்காங்க. பாப்போம் படம் வந்து என்ன மாதிரி கான்செப்ட்ல என்ன மாதிரி பெருசா பேச வருதுன்றத. ஆக்சுவலி விமல் வந்து இப்போ ரொம்ப நிறைய விஷயங்களை சூப்பரா எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அதை தாண்டி அவர் விஜய் சேதுபதி பண்ண மாட்டேன்ற இடத்தை ஒரு பிடிச்ச மாதிரி இருக்கு. விஜய் சேதுபதி மேல பண்றாரு. ஏன்னா விஜய் சேதுபதி எல்லா படத்திலும் கெஸ்ட் அப்பியரன்ஸ் சின்ன சின்ன கேரக்டர்லாம் கூப்பிட்டா கூட போயிட்டு வந்துருவாரு. இப்போ விமலம் பாத்தீங்கன்னா கேங்கஸ் படத்துல ஒரு சின்ன கேரக்டருக்கு வராரு. அதுக்கப்புறம் இப்போ மாமன் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு என்னடா இது சூரிய வச்சு ஒரு சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. இவரு சூரிய கிட்ட வந்து ஒரு ரொம்ப சின்ன கேரக்டர் மாதிரி மனுஷன் பயங்கர பெருந்தன்மையா நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட ஜெய்காலி ஓம்காலி மாதிரி இந்த படமும் ஒரு மாதிரி கான்செப்டோட எடுத்து பண்ணி செமையா பண்ணிட்டு இருக்காரு விமல் வர வர. ஆக்சுவலி அவரோட லைனப் எல்லாமே போகும் இடம் வெகு தூரம்ல இன்னும் ரொம்ப சூப்பரா இருந்துட்டு இருக்கு. பாப்போம். ஏன்னா பேக் டு ஹீரோ வந்து மறுபடியும் மார்க்கெட்டை பிடிக்கிறதுலாம் லேசான விஷயம் இல்ல. விமல் வந்து அதை ஓரளவுக்கு நிறைவேற்றினார்னா சந்தோஷப்படுறதுக்கு ரொம்ப நிறைய பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம உடல 8வது இடத்துல பார்க்க போற படம் தி கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ். இந்த படம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. இது 2வது வாரம். ஏன்னா இப்ப லேட்டஸ்டா ரிலீஸ் ஆகிற நிறைய படங்கள் வந்து நல்ல பேரை வாங்கிருது. அந்த மாதிரி இந்த கராத்தே கிட் லெஜெண்ட்ஸோ வந்து பரவாயில்ல படம் நல்லா தான் இருக்குன்ற மாதிரியான பேர் தான் வாங்கியிருக்கு. அதே சமயம் வீக்கெண்ட்ல தியேட்டர்கள் பெருசா குறையாம போயிருக்கு. 2வது வாரத்துல நிறைய புது படங்கள் அது எல்லாம் வரதுனால இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 5 தியேட்டர் தான் வந்திருக்கு. சோ செகண்ட் வீக்ல 4 தியேட்டர் அப்படின்ற மாதிரி தான் ஃப்ரைடேல இருந்து மூவ் ஆகுது. இதுவே இந்த படம் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி தான் சொல்லுவேன். ஏன்னா தூக்கி போட்டு இருக்கலாம். என்னதான் ஜாகிஜான் படமா இருந்தாலும் இந்த படம் பெர்ஃபார்ம் இல்லனா இல்ல அட்லீஸ்ட் ஒரு 1 இல்ல 2 தியேட்டர் கொடுத்துடலாம். பட் 4 தியேட்டர் கிட்ட அவங்க கொண்டு வராங்கன்னா ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. நிறைய படங்கள் இருக்கறனால இந்த படம் பக்கம் நிறைய ஆடியன்ஸ் போறது இல்ல. போனாங்கன்னா இன்னும் மைல்டா ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்ல இருக்கிற படங்களை பார்த்துங்களுக்கு டைம் இல்லனாங்கன்னா இந்த படம் இன்னும் என்ன மாதிரி ஆகுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பாத்துருவோம். நம்ம உடல 7வது இடத்துல பார்க்க போற படம் தொடரும் படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாசத்துக்கு கிட்ட ஆயிடுச்சு. இந்த படத்துக்கு வந்து தியேட்டர் வந்து வாஷ் அவுட் பண்ண மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு மலையாளத்துல டப்பிங் படமா வந்து ஒரு மாசம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஒரு ரன்னிங் டேவே இந்த தொடரும் எடுத்திருக்கு. சோ அதுக்கோசமே ஒரு சின்ன ப்ரௌட் கொடுக்கணும்ன்றதுக்கோசம் தான் இந்த கொண்டு வச்சிருக்கோம். இன்னொன்று வந்து இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்லயும் நிறைய பண்றாங்க. ஆணவ கொலைன்ற மாதிரிலாம் ஆக்சுவலி சுந்தரபாண்டியன் பண்ணியிருந்தாங்க. சுந்தரபாண்டியனை வந்து வேற மாதிரி ஜாதி படின்னு முத்திரம் ஊத்திட்டாங்க. அதுவும் ஆணவ கொலை தான். இந்த படத்துலயும் ஆணவ கொலை தான் பண்ணிருக்காங்க. ஆனா இங்க தமிழ்ல பண்ற மாதிரி ஜாதிய ரீதியாலாம் நிறைய அந்த இதெல்லாம் பண்ணாம அவங்க மத ரீதியா பேசிருக்காங்க. கேரளால பெருசா இருக்கிற அந்த கிறிஸ்தவ மத பத்திலாம் இந்த மாதிரி வந்து போல்டா எல்லாருக்கும் பொதுவான ஒரு கருத்தை பேசும்பொழுது அவங்க ஆக்சுவலி அது ஆணவ கொலைக்கு ஒட்டு மொத்தமா பேசுற மாதிரி இருக்கும். அதை தாண்டி ஆணவ கொலையை ஜாதிய ரீதியாவே இங்க திணிச்சிட்டு இருப்பாங்க. அதுவும் ஆணவ கொலை எல்லா ஜாதியிலும் நடக்குது. ஆனா ஒரு ஜாதியில மட்டும் தான் நடக்கிற மாதிரி இங்க தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய பிம்பம் இருக்கு பாத்தீங்களா. அந்த மாதிரியான அந்த டுபா ஒரு வேலை இந்த தொடரும் படத்துல கிடையாது. ரொம்ப கிளவரா பேசி அவங்க கிரெடிட்டும் பண்ணிட்டாங்க. 30,000 ஆணவ கொலை நடக்குது. அதுல 30 அந்த மாதிரி தான் பதிவாகுது அப்படின்ற மாதிரி. இன்னொரு பெரிய விஷயமா ஆணவ கொலைன்றது ஜாதிய ரீதியா மட்டும் நடக்காம அது பண ரீதியா தான் ரொம்ப பெருசா நடக்குது அப்படின்றத இன்னும் பெருசா சொல்றதுக்கு இன்னொரு படம் கண்டிப்பா தேவைப்படுதுன்னு சொல்லுவேன். நம்ம உடல் 6வது இடத்துல பார்க்க போற படம் ஏஸ் படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிஞ்சு 3வது வாரம். அடுத்த வாரத்தில் ஒரு 4 தியேட்டர் கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கு. இந்த ஏஸ்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பினான்சியலா லாஸ்ன்ற மாதிரி தாங்க போகுது. ஆனா தியேட்டரிக்கலா பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வரைக்கும் ஒரு நல்ல தியேட்டரிக்கல ஓடிச்சினாலும் மக்கள்லாம் பெருசா வரலனாலும் இந்த படம் வந்து அவ்வளவு பெருசா மொக்கையாலன்றதால ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. சோ அதனால தான் இந்த டைம்ல வந்து ஒரு 2-3 ஸ்கிரீன் கொடுத்து இல்ல சிங்கிள் ஸ்கிரீன் கொடுத்து வாஷ் அவுட் பண்ணாம இப்போ நெக்ஸ்ட் வீக்ல நிறைய காம்படிட்டா நிறைய படங்களுக்கு தியேட்டர் கொடுத்துருக்க மாதிரி இந்த படத்துக்கு ஓரளவுக்கு நல்ல தியேட்டரிக்கலே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். அடுத்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது ஆனாலும் இந்த படம் ரிலீஸ் ஆன 3வது வாரத்திலேயே இந்த தியேட்டரிக்கல்ன்றது கண்டிப்பா லோ தான். சோ அதனால இந்த ஒரு கவுண்டவுன். நம்ம கவுண்டில் 5வது இடத்துல 4 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் தி மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங். இது நம்ம டாம் க்ரூஸோட ஒரு அட்வென்ச்சர் படம். ஆக்சுவலி படத்தை பத்தி நிறைய பேசிட்டோம். ஆனா அடுத்த வாரம் இந்த படத்துக்கு தியேட்டரிக்கல் தரல. பட் 3 வாரம் முடிஞ்சு 4வது வாரம் வரும். நம்ம தி மிஷன் இம்பாசிபிள் பத்தி பேசிட்டோம். ஒவ்வொரு வாரமும் தொடங்கும் பொழுது தியேட்டரிக்கல்ன்றது பெருசா கிடைக்க மாட்டேங்குது. ஆனா வீக்கெண்ட் கிட்ட தியேட்டரிக்கல் பிடிச்சிருது. சோ அதனால தியேட்டரிக்கல் இங்க பெருசா எடுத்து தேவை. இந்த படம் 3 வாரமும் பர்ஃபார்மன்ஸ்ன்றது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணிட்டு இருக்கு. சோ அந்த ஒரு ப்ரௌடு நம்ம இந்த ஒரு கவுண்டர் பண்றோம். அடுத்ததான் நம்ம 5வது இடத்துல பார்க்க போற படம் ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ். இந்த படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிஞ்சு 4வது வாரம் ஆக்சுவலி 25ஆம் நாள் வரப்போகுது. என்னவங்க மே 16ன்றது அந்த வீக்ன்றது ஒரு மிகப்பெரிய வாரமாக தான் அமைஞ்சு போச்சு. ஏன்னா அந்த வாரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 படங்கள் வந்து
25 நாள் கிடக்குது. அதில் இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன்லாம் ஆக்சுவலி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ்லேயே ஓடி இருக்குன்னு சொல்லலாம். நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், உலக அளவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாடு தான் எடுத்து போனாக்கா தாராளமாக இந்த கவுண்டனுக்கு தரலான்ற அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிருக்க படம். அடுத்ததான் நம்ம இதே 5வது இடத்துல பார்க்க போற படம் டிடி நெக்ஸ்ட் லெவல். டிடி நெக்ஸ்ட் லெவல் மே 16 தான் வந்தது. ஸோ இந்த கவுண்டர்ல வச்சிருக்க 3வது மே 16 டைம்ல ரிலீஸ் ஆன படம் இது. டிடி நெக்ஸ்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் இவங்க போட்ட பட்ஜெட்டுக்கு ப்ராஃபிட்லாம் பார்த்துட்டாங்க. ஆனால் இந்த படத்தோட அந்த புல்லிங் கெப்பாசிட்டின்றது ரொம்ப பெருசாக இவங்க ஒரு டார்கெட் பண்ணியிருந்தாங்க. அந்த டார்கெட்டை இந்த படம் அடையினாலும் கண்டிப்பாக வந்து டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிருக்கு. பட் இந்த படம் வெற்றிங்கிற டார்கெட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். டிடி நெக்ஸ்ட் லெவலுக்கும் அடுத்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ஸ்கிரீன் அப்படின்ற மாதிரி தான் ஒதுக்கி இருக்காங்க. தியேட்டரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம இப்போ சரியா பேச முடியாது. ஏன்னா எக்கச்சக்கமான படங்கள் ஆல்ரெடி இருக்கு, இன்னும் எக்கச்சக்கமான படங்கள் வந்துட்டு இருக்கு நாளைக்கு நாளானைக்குன்ட்டு. ஸோ அதனால அந்த 3 வாரத்துக்குள்ள இருக்க பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்த்தாலே இந்த எல்லா படங்களும் நம்ம ஒரே கட்டத்தில் வைக்கலாம். அப்புறம் இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படமும் உங்களுக்கு தெரியும், டேட்டா சொல்லும் போதே 25வது நாள் இந்த வாரத்தில் வரப்போகுது. ஸோ நம்ம சந்தான படம் நிறைய 25 நாள் கடந்துருது. அந்த லிஸ்ட் அவுட்ல டிடி நெக்ஸ்ட் லெவலும் இடம் பிடிக்க போகுது. அடுத்ததான் நம்ம இதே 5வது இடத்துல பார்க்க போற படம் சின்சான் டைனோசர் ஸ்டோரி. இந்த படம் ஆக்சுவலி கலக்கிட்டு இருங்க. படம் ரிலீஸ் ஆகி வந்து உங்களுக்கு 1 மாசம் முடிஞ்சு இப்போ 5வது வாரம், கிட்டத்தட்ட 4 வாரமா தியேட்டர்ல நல்லா ஓடி இருக்கு. 5வது வாரத்தில் பார்த்தீங்கன்னா 2 தியேட்டர்ன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று இது மே 9 ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் சொன்ன மீதி 3 படங்களுக்கு 1 வாரம் முன்னாடியே ஏதோ சின்சான் படம் 1 வாரம் 2 வாரம் குழந்தைகளை என்ஜாய் பண்ணிட்டு போயிடான்னு பார்த்தாக்கா படம் 1 மாசத்தை கடந்து மூடிட்டு இருங்க. அதுவும் இவ்வளோ டைட் ஷெட்யூல்ல. ஒவ்வொரு வாரமும் சொல்றது தான் சின்சான் ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா தியேட்டருக்கு போயிடுங்க. நம்ம கூட 4வது இடத்துல பார்க்க போற படம் 11 படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிஞ்சு, இது 4வது வாரம். இந்த வாரத்தில் 25 நாள் போஸ்டர் வரும். நம்ம அந்த மே 16 டைம்ல ரிலீஸ் ஆன 4வது படம் இது. நம்ம கவுண்டர்ல இடம் பிடிக்கிறல. இந்த 11 பத்தி நான் நிறைய விஷயம் பேசியிருக்கேன். ஆக்சுவலி சாதாரண சின்ன படமா வந்து கிட்டத்தட்ட இந்த படம் ப்ராஃபிட் ரேஞ்சுக்கு போய் இப்போ ஒரு தியேட்டரிக்கல் காம்படிஷன்ல சம தியேட்டரிக்கல் எடுத்திருக்குன்னு சொல்லணும். இந்த 25 நாள் டைமிங் டியூரேஷன் கிட்டத்தட்ட ஒரு 10-12 தியேட்டரிக்கல் கொடுத்துருக்காங்க இவங்க வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை டைம்லயே இப்போ வரைக்கும். ஏன்னா மற்ற படங்கள்லாம் 2 தியேட்டர் கொடுத்தவங்க இந்த படத்துக்கு இவ்வளோ தியேட்டரிக்கல்ன்றது இந்த படத்தோட வெற்றியை நீங்க தியேட்டரிக்கல்ல எப்படி ஓடுதுன்றதை புரிஞ்சிக்க முடியும். எனவே பொதுவாகவே நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த ட்வின்ஸ் கான்செப்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை இந்த படத்தில் செமையா பண்ணதுன்றது அவங்களுக்கு ரொம்ப நிறைய பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை இந்த படத்துல இவங்க வந்து இப்போதைக்கு லேட்டஸ்ட்ல இருக்க அந்த ட்ரெண்ட் ட்விஸ்ட் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் சேர்ந்தவனே எல்லாம் சேர்ந்து ஒரு காம்போவா இந்த படம் பெருசா பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம கூட 3வது இடத்துல பார்க்க போற படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. டூரிஸ்ட் ஃபேமிலி படம் ரிலீஸ் ஆகி 5 வாரம் முடிஞ்சு, இது 6வது வாரம். இந்த 6வது வாரத்திலும் கிட்டத்தட்ட ஒரு 10 தியேட்டர்கள் தருவாங்க. இது இன்னும் கரெக்டா ஃபினிஷ் ஆகலனாலும் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் ரிலீஸ் ஆகி 5 வாரம் முடிஞ்சு, இது 6வது வாரம். இந்த 6வது வாரத்திலும் ஆக்சுவலி நாளைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 தியேட்டர்கள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 8 தியேட்டர் இருக்கு. ஸோ கால்குலேட் பண்ணா 11 விட சின்னதா தியேட்டர் வந்து ஒரு 2-3 தியேட்டர்கள் கம்மியா இருக்குன்னே சொல்லலாம் சிட்டியை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் ஒரு படி மேலே வைக்கிறனா தாராளமா வைக்கலாம். ஏன்னா 2 வாரம் பிஃபோர் வந்த படம். அதை தாண்டி இந்த படத்தோட வெற்றியும் 11ஓட வெற்றியெல்லாம் கால்குலேட் பண்ணீங்கன்னா இது டூரிஸ்ட் ஃபேமிலி எங்கேயோ நிற்கும். இந்த வாரத்துக்கு டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு தியேட்டர் குறைஞ்சாலும் இந்த வீக்கெண்ட்ல கொஞ்சம் அதிகரிக்கும் எதிர்பார்க்கிறேன். அதை தாண்டி 6வது வாரத்திலும் கிட்டத்தட்ட 10 தியேட்டர் எடுத்து ஓடி இன்னொரு ப்ரௌடையும் இந்த படம் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கு. நிறைய ப்ரௌட நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி படம் எடுத்துருச்சு. சேம் டைம் இன்னைக்கும் தியேட்டருக்கு ஆடியன்ஸ் போலான்னு முடிவு எடுக்கும் பொழுது டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு சஜஷன் படமா தான் இருந்துட்டு இருக்கு. அதனால இவங்க கொடுத்துருக்க அந்த சொற்ப தியேட்டர் கண்டிப்பா இந்த வீக்கெண்ட்ல எல்லாம் ஹவுஸ்ஃபுல் காத்திருக்குன்னு சொல்லலாம். நம்ம கவுண்டர்ல 2வது இடத்துல பார்க்க போற படம் மாமன். மாமன் படம் ரிலீஸ் ஆகியும் 3 வாரம் முடிஞ்சு, இது 4வது வாரம். ஆக்சுவலி 25 நாள் போஸ்ட் வரப்போது. அந்த மே 16 டைம்ல ரிலீஸ் ஆன 5வது படம். அதை தாண்டி அந்த டைம்ல ரிலீஸ் ஆகி 50 கோடியை கலெக்ட் பண்ண ஒரு படம். கிட்டத்தட்ட ஒரு 25 நாளைக்குள்ள 50 கோடி அப்படின்றத இந்த படம் அச்சீவ் பண்ணிருக்கு. என்னங்க சொல்றது, சூரியோட லெவல் எங்கேயோ போயிடுச்சு. அது சாதாரணமா ஏதோ படம் ஓடுதுங்க, சூரிக்கு ராசி இருக்குலாம் சொல்ல முடியல. படம் எல்லாமே வந்து ரொம்ப கரெக்டா செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு மனுஷன். நம்ம மாமன் படத்துக்கு அடுத்த வாரத்தில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 தியேட்டர்கள் மேல கொடுத்துருக்காங்க. இப்போ எவ்வளவு படங்கள் ரிலீஸ் ஆகி எவ்வளவு படங்கள் டஃபாவே ஓடிக்கிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு மத்தியில் இந்த மாமன்றது 50 கோடி கலெக்ட் பண்ணது மட்டும் இல்லாம 15 தியேட்டர்கள் கிட்ட இவ்வளோ டைட் ஷெட்யூலையும் இந்த படம் ஓட போகுது. ஸோ அதனால தான் நான் ஒரு படி மேலே கொடுத்துருக்கேன். ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம ப்ரௌட் பண்ணி நிறைய ப்ரௌட் பண்ணிட்டோம். இந்த வாரம் மாமனை கண்டிப்பாக நம்ம ஒரு ப்ரௌட் பண்ண வேண்டியது. ஏன்னா ஒரு காமெடினா, அதுவும் ஒரு காதல் படத்துலலாம் அவரோட கேரக்டர்லாம் எடுத்து பாருங்க. அந்த மாதிரி இருந்த ஒரு மனுஷன் ஒரு 50 கோடிக்கு கண்டினியூஷனாக படம் கொடுக்குறாரு. அதை தாண்டி அந்த படத்தில் அவரை பார்க்கும்போது ஒரு கேரக்டராக வாழ்றார் மனுஷன். ஸோ அதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ரௌடு கொடுக்கணும்னு தோணுவே தான் இந்த வாரம் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு மேலே இந்த படத்தை வைக்கிறதுக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இத்தனை நாளைக்கு வந்து மாமன் என்னதான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ப்ரௌடு கொடுத்தோம். முதல் இடத்துல இருந்து அதை இறக்க மாட்டோம். இந்த ட்ரிப் இறக்குறோம் போது மாமனை 2வது இடத்துலயே பல நாள் கண்டினியூ பண்ணியிருந்தோம்னா அதை இறக்க வேண்டாம், அதுக்கான ஒரு ப்ரௌடு கொடுக்கணும். ஸோ நம்ம கவுண்டர்ல நிறைய வந்து வேலைப்பாடுகள் பண்ணிட்டு தான் இருக்கும். எல்லாருக்கான ஒரு ப்ரௌடு இருக்கணும்னு சொல்லி அந்த ப்ரௌடு கரெக்டா இருக்கா இல்லையான்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கவுண்டர்ல முதல் இடத்துல பார்க்க போற படம் தக் லைஃப். தக் லைஃப் படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. அதனால தான் இன்னைக்கு புதன்கிழமை வீடியோ பண்றோம். இன்னொன்று நாளைக்கு நம்ம தமிழ்நாடு லெவல் மட்டும் இல்ல, உலக லெவல்ல அதிகபட்ச தியேட்டரிக்கல் வருது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சம எதிர்பார்ப்பு. ஏன்னா நம்ம கமலும் சிம்புவும் இங்க காம்போவா சேர்ந்து நடிக்கிறாங்கன்றதை தாண்டி இவங்க கிளாஷிங்கா நடிக்கிறாங்கன்றதே ஒரு மிகப்பெரிய ப்ரௌடா இருக்கு இந்த படத்துக்கு. ஸோ இந்த படம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்ததை தாண்டி இந்த படம் ட்ரைலர் பார்த்ததுலேருந்து வெறித்தனம் ஆரம்பிச்சிச்சு தான் சொல்லி ஆகணும். ஸோ நாளைக்கு வெறித்தனம் ஓவர்லோட தியேட்டரிக்கல் இன்டர்வெல்லையும் கிளைமேக்ஸ்லையும் தெரிவிக்க போது. இன்னொன்று இந்த தக் லைஃப் படத்துக்கு வந்து இவங்க பண்ண ப்ரொமோஷன் இருக்கு பார்த்தீங்களா, அல்டிமேட்டட் ப்ரொமோஷன். கமல் வந்து அவரோட அந்த நிறுவனத்தை ரொம்ப பெருசா பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு அமரன் சிவகார்த்திகேயனை வச்சு பண்ணும்போது கூட அந்த படத்தை பெருசா ப்ரொமோஷன் பண்ணாரு. இந்த தக் லைஃப் ப்ரொமோஷன்லாம் சான்ஸே இல்லைங்க. ஆக்சுவலி இந்தியா லெவல் மட்டும் இல்லாமல்
உலக லெவல்ல எவ்வளவு பெருசா ப்ரமோஷன் கொடுக்க முடியும் கொடுத்தாரு. ஆனால் ஒரு கரும்புலி மாதிரி இந்த தேவையில்லாத கர்நாடகாரங்க உள்ள பூந்து இல்லாத நோட்டெல்லாம் பண்ணிட்டானுங்க. எனவே அந்த பஞ்சாயத்துலாம் போக போக பேசும். தக் லைஃப் இந்த வாரம் முதலிடம் எக்ஸ்பெக்டேஷன்ல வச்சிருக்கனா 100% 1000% தகுதி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த முதல் இடத்த இந்த தக் லைஃப் எத்தனை வாரத்துக்கு தக்க வைக்குதுன்றத நம்ம ஃபியூச்சர் கவுண்டர்ல பாத்துருவோம். இந்த படம் எப்படி இருக்குன்றத நாளைக்கு போய் தியேட்டர்ல வெறித்தனமா பார்த்துருவோம். ஏன்னா பார்க்க வைக்கிறாங்க மனித ட்ரைலர்லாம் பார்த்தோன்னே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, நாளைக்கு வரண்டா தியேட்டருக்கு வரண்டா ஸோ அப்படிங்கிற அளவுக்கு மிரட்டி வச்சிருக்காங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல வந்து ஸ்டே டியூனா இருங்க. ஏன்னா தக் லைஃபோட தக் ஹிஸ்டரிஸ் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு.